ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடன் மகேஜி பேசுகிறேன். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம். இப்போ உலகம் முழுதும் எல்லா பெரிய கண்ட்ரிலலாம் லாட்ரி சீட்டு விற்கிறாங்க. லாட்ரி விற்கிறதுனால அதிக பேர் லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க. இந்த லாட்ரி சீட்டு எல்லாரும் வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பரிசு தொகை மில்லியன் கணக்கில் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக லாட்ரி சீட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் உடுகுதோ இல்லையோ, ஆனால் அந்த மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய பரிசு தொகையை பார்த்து நம்மளுக்கு கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, லைஃப் வேறு லெவலில் போகுமே அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்வம். அதனால லாட்ரி சீட்டு அமோகமாக விற்கிது. எங்கே பார்த்தாலும் உலகத்தில் லாட்ரி சீட்டு இப்போ சேல்ஸ் அதிகமாகிடுச்சு. இதனால் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் எங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் ஏதாவது சொல்லுங்கள், அதே போல் லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா, கனடா, அதே போல் மலேசியா, சிங்கப்பூர், அதே போல் லண்டன், துபாய், இந்த கண்ட்ரிலேருந்து தான் அதிகம் எனக்கு கால்ஸ் வருது. நிறைய பேர் அங்கே தான் லாட்ரி சீட் நிறைய விற்கிது. அதே போல் அங்கே தான் நிறைய வாங்குறவங்களும் ஆர்வமாக இருக்கிறவங்க அதிகம் பேர் இருக்காங்க. அதனால எல்லாருமே அங்கேருந்து எனக்கு கால்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லாட்ரி சீட்டுக்காக கால்ஸ் பண்ணுற அத்தனை பேர்கிட்டையும் நான் பேசவும் முடியாது, எல்லாருக்கும் நான் எதுவும் பதிலும் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நான் ஜோதிடராக இருக்கேன், நான் ஜாதகம் பார்க்கணும், அதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இதில் கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பதிவு போட்டு அந்த பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ லாட்ரி சீட்டு பற்றின விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, லாட்ரி சீட்டில் உள்ளது லக்கு. அந்த லக்கு ஒருத்தருக்கு இல்லையா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா அவருடைய நட்சத்திரத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே 27 நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிறந்திருக்க முடியும். அதனால் இந்த நட்சத்திரங்களுக்கு நம்ம பல விஷயங்கள் சொல்லலாம். அதில் லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு, அதிர்ஷ்டம் வரத்துக்கு இந்த லாட்ரி சீட்டை பற்றின விஷயங்களை எப்படி சொல்லலாம்னு நான் யோசித்தப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த வச்சு சொல்லலாம். இப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னா 20, இப்போ ஒருத்தருக்கு ஜென்ம நட்சத்திரம் இருக்குன்னா இதில் மற்ற நட்சத்திரங்களில் பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பலன் தரக்கூடிய நட்சத்திரத்திலே பண வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் இருக்கும். ஏன்னா இந்த பண வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா எல்லாரும் இப்போ லாட்ரி சீட்டு எதுக்கு வாங்குறாங்க? வருமானம், பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. வருமானம் தானே, பணம் தானே பெருசு, பணத்துக்காக தானே லாட்ரி சீட்டே வாங்குறாங்க. அதனால் இப்போ அதை எப்படி இந்த பதிவுகளில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ கொஞ்சம் விளக்கமாக இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ அந்த பதிவில் ஒரு லாட்ரி சீட் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையோட அமைப்பு ஒரு நட்சத்திரக்காரருக்கு எப்படி இருந்தால் அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த லொக்கேஷன், இடம், அதுக்கடுத்து அந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர், சில நம்பர் இருக்குது, அந்த நம்பரையும் நான் இதில் சொல்கிறேன். இப்போ ஏன் இடத்த சொல்கிறேன், லொக்கேஷனை சொல்கிறேன்னா, ஒரு சிலர் நீங்கள் பேசும்போதே கேட்டிருக்கலாம், நான் அந்த இடத்துக்கு போனோன்னு தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது, அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம், அந்த இடம் எனக்கு அதிர்ஷ்டமான இடம், இப்படியெல்லாம் பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனாவே அதிர்ஷ்டம் வரும். அந்த இடத்துக்கு அவங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் தொடர்பு இருக்கும். அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேறு வேறு இடங்கள் இருக்குது. அதை தான் நான் பதிவில் சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் வரும்ல, அதை வச்சு தான் நான் இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறாங்கன்னா அந்த கடையோட லொக்கேஷன் எப்படி இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி விஷயங்களை நான் கொஞ்சம்
குறிப்பாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா, இப்போ எந்த மாதிரி கடை இருந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும்னா, ஊரோட சிட்டியாக இருக்கணும். ஊரில் சிட்டியாக இருக்கிறதுனா பின்கோடு நம்பர் 1ன்னு வரும். ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டால் பின்கோடு 1 இருக்கும், 2 இருக்கும், 5 இருக்கும், இப்படி பின்கோடாக வரும். அப்போ இந்த 1ஆம் நம்பர் பின்கோடுன்னு வருது இல்லை, அந்த பின்கோடு இருக்கிற அந்த ஏரியாவில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம். அப்படி இல்லையா, 1ஆம் நம்பர் கடையாக இருந்து லாட்ரி சீட்டு வாங்குகிற கடைக்கு 1ஆம் நம்பர் இருந்தால் அந்த கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம். அப்படி இல்லை, அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா அடுத்து வந்து எப்படி போய் வாங்கலாம் அப்படின்னா, அரிசி கடைக்கு பக்கத்தில், அரிசி கடை இருந்துச்சுன்னா அரிசி கடைக்கு பக்கத்தில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம். இல்லைன்னா நெல் விற்கிற இடம், நெல் விற்கிற கடை, நெல் சம்மந்தப்படணும். அந்த இடத்துல நெல் சம்மந்தப்படுற இடத்துல வந்து அதுக்கு பக்கத்தில் இப்போ ரைஸ் மில்லில் நெல் இருக்கும். இந்த மாதிரி நெல் எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் லாட்ரி சீட்டு இவங்க வந்து வாங்கலாம். இதுக்கு அடுத்து இந்த குதிரை கட்டி இருக்கிற இடம், குதிரைனா இப்போ குதிரையெல்லாம் வெளியில் கட்டியிருக்காது, இருந்தாலும் சில இடங்களில் குதிரை இருக்குது. அந்த மாதிரி குதிரை கட்டி இருக்கிற இடத்துல போய் வாங்கலாம். இல்லைன்னா அரச மரம் பக்கத்தில் அரச மரம் இருக்கிறது, வேப்ப மரம் இருக்கிறது, அரச மரம் வேப்ப மரம், இந்த மாதிரி இடங்களில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். இப்போ நான் வந்து 3 இடம் சொல்லியிருக்கேன். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊருக்கு பின்கோடு நம்பர் 1 இருக்கிறது, அந்த ஏரியாவில் போய் லாட்ரி சீட்டு வாங்கினா பரிசு அதிர்ஷ்டம் உண்டாகுதுன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து அந்த கடை நம்பர் 1 இருக்கிறது, அந்த 1ஆம் நம்பர் கடையில் போய் வாங்குறது. அதுக்கடுத்து சொல்கிறது வந்து அரிசி சம்மந்தப்படுற கடை, நெல் விற்கிற கடை, அதுக்கு பக்கத்தில் போய் லாட்ரி சீட்டு வாங்குறது. அதுக்கு அடுத்து வந்து குதிரை இருக்கிறது, இல்லைன்னா அரச மரம், இல்லைன்னா வேப்ப மரம், இந்த மாதிரி இருக்கிற கடைகள் பக்கத்தில் போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக்குது. இப்போ இதே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 10ஆம் நம்பரு 10, 10ஆம் நம்பரு, அந்த 10. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 19, 19, 19. அதுக்கடுத்து 1ஆம் நம்பர். இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க சீட்டு வாங்கும்போது அதில் 10 நம்பர், 15 நம்பரு, 6 நம்பரு, 4 நம்பர், எத்தனையோ நம்பர் இருக்கட்டும், ஆனால் அந்த வாங்குகிற சீட்டுக்குள்ளே 1ஆம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அந்த 1 இருந்தால் சரி. அதே போல் 10ஆம் நம்பர் 1, 0, இந்த மாதிரி 10ஆம் நம்பர் இருக்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 1, 9, 19, இந்த நம்பர், இதில் ஏதாவது ஒன்று 1ஆம் நம்பரு, 10ஆம் நம்பரு, இல்லை 19ஆம் நம்பர், இந்த நம்பர் அதுக்குள்ளே வர மாதிரி பார்த்து ரேவதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது. இப்போ இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பதிவில். ஆனால் சில பேர் நான் கடையில் போய் வாங்கலை, ஆன்லைனில் நான் லாட்ரி சீட்டு வாங்குகிறேன், அப்போ ஆன்லைனில் வாங்கல நான் எப்படி இந்த கடைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோவாக பாருங்கள். நான் சொன்ன இந்த இடங்களை ஒரு ஊரில் வந்து பின்கோடு 1 அப்படின்னு வர மாதிரி ஏதோ ஒரு ஊரை எடுத்து அதில் பின்கோடு நம்பர் 1 அப்படிங்கிற இடத்த நீங்கள் பாருங்கள். அப்படி பார்க்க முடியலையா, இப்போ அதுக்கு அடுத்து நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அரிசி கடை இல்லைன்னா நெல் கடை, நெல் விற்கிற இடம், அரிசி விற்கிற இடம், அந்த இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை யூடியூப்பில் போட்டால் வந்துடும். அரிசி கடையை இல்லை நெல் கடையை போட்டிங்கன்னா அது யூடியூப்பில் வரும். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைனில் டிக்கெட் வாங்குங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த குதிரை கட்டி இருக்கிறது, குதிரையை நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்த்துடலாம். அதே மாதிரி அரச மரம், வேப்ப மரம், இதையும் வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாட்ரி சீட்டு வாங்கும்போது
உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதிர்ஷ்டம் தரக்கூடிய இது விஷயங்கள் அப்படியா. இப்போ சில பேர் இந்த பதிவில் பார்த்துட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கிறது, ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கான விவரத்தை சொல்லுவேன். அப்புறம் இந்த பதிவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நான் லாட்ரி சீட்டு சம்மந்தமான பதிவுகள் நிறைய போட போகிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.